உலக அரசியல், நிதி அதிகாரம் மற்றும் மறைக்கப்பட்ட அதிகார மையங்கள், இந்த மூன்றையும் ஒரே மனிதன் ஆட்டுவிக்கும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்க முடியுமா? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு சாதாரண ஆசிரியராக ஆரம்பித்து உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களின் வட்டத்தில் நுழைந்த மனிதர். அவரது வாழ்க்கை அதிகாரம், பணம், ரகசியங்கள் மற்றும் சர்ச்சைகளின் கலவையாக மாறியது. இது வெறும் ஒரு குற்றவியல் கதையல்ல. இது அதிகாரமும் மனித பலவீனங்களும் எப்படி ஒன்றாக இணைகின்றன என்பதை காட்டுகின்ற உண்மை சம்பவம். உலக அரசியல், பண உலகம், அதிகார மையங்கள், இவைகளை மறைமுகமாக பாதித்ததாக கூறப்படும் ஒரு மனிதரின் கதை ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவரை பற்றி உலகம் இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர் யார்? அவர் எப்படி உலகின் மிக சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் தொடர்பு கொண்டார்? அவர் மீது எழுந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் என்ன? மேலும் சமீபத்தில் பேசப்படுகின்ற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையில் என்ன சொல்லுகிறது? இந்த கதைகளை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பலருக்கு ஜெஃப் என்ற பெயரிலேயே தெரியும். அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. அவர் கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் அமைதியானவர் என்றும் கணக்கில் திறமைசாலி என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வாழ்க்கை அவருக்கு திருப்திகரமாக இருக்கவில்லை. அவர் அதிவிரைவில் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அறிவு மட்டுமே சக்தி கிடையாது, பணம் மற்றும் தொடர்புகள் தான் உலகத்தை இயக்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டார். இதற்கு பிறகு அவர் ஃபைனான்ஸ் உலகத்துக்குள் நுழைந்தார். பெரிய முதலீட்டாளர்கள், கோடீஸ்வரர்கள், அரசியல் தலைவர்கள் ஆகியோருக்கு நிதி ஆலோசகராக மாறினார். அவருடைய முதலீட்டு ஆலோசனைகள் பலருக்கும் பெரும் லாபத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அவர் மிக வேகமாக செல்வந்தராக மாறினார். ஆனால் எப்ஸ்டீன் வெறும் பணக்காரர் மட்டுமில்லை, அவர் மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர். அவர் அடிக்கடி கூறியதாக சொல்லப்படுகின்ற கருத்து ஒன்று உலவி வருகிறது: ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மனிதனுக்குள்ளும் ஒரு பலவீனம் இருக்கும். இந்த எண்ணத்தை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்க ஆரம்பித்தார். அவர் அதிகாரமுள்ள மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொண்டு அதன்படி அவர்களுடனான உறவை வளர்த்து கொண்டார். இதன் மூலம் அரசியல் தொடர்புகள், தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள், சமூக அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் கூறுகின்றன. நியூயார்க் நகரத்தில் அவர் வைத்திருந்த மாளிகை உலக புகழ் பெற்றது. அது வெறும் ஒரு வீடு மட்டுமில்லை, அது அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கே அடிக்கடி விஐபிகளுக்கான பார்ட்டிகள், ரகசிய சந்திப்புகள், சக்தி வாய்ந்த விருந்தினர்கள் பலர் வந்து சென்றதாக கூறுகின்றனர். இந்த பார்ட்டிகளில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டதாக பின்னர் பல சாட்சியங்கள் வெளிவந்தன. இதுதான் எப்ஸ்டீனின் நெட்வொர்க் குறித்த சந்தேகங்கள் எழ ஆரம்பித்த முக்கிய காரணம். அவருடைய செல்வாக்கு அதிகரித்த போது அவர் ஒரு தனி தீவை வாங்கினார். இந்த தீவு பிற்காலத்தில் உலகம் முழுவதற்குமே சர்ச்சைக்குரிய இடமாக மாறியிருக்கிறது. அந்த தீவில் தனியார் விமானங்கள் தரையிறங்கும் வசதி, பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை போன்ற ரிசார்ட்டுகள், தனியான பாதுகாப்பு அமைப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த இடத்திற்கு யார் வந்தார்கள், யார் சென்றார்கள் என்பது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக விசாரணைகள் கூறுகின்றன. இதற்கு பிறகு விஷயம் மிகவும் தீவிரமான நிலைக்கு சென்றது. பல ஆண்டுகளாக 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள், 35க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பாலியல் குற்றச்சாட்டுகள் எப்ஸ்டீன் மீது பதிவு செய்யப்பட்டன. 2008ஆம் ஆண்டு ஒரு பெற்றோர் கொடுத்த புகாரின் மூலம் இந்த வழக்கு உலகிற்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு FBI விசாரணையை தொடங்குகிறது. எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த வழக்கில் அவர் குறைந்தபட்ச தண்டனை பெற்றது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பலர் இதை அதிகாரமும் பணமும் சட்டத்தை வென்றது என்று விமர்சித்தனர். இந்த வழக்கில் எப்ஸ்டீன் மட்டும் குற்றம் சாட்டப்படவில்லை. கிஸ்லேன் மேக்ஸ்வெல் என்ற பெண் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. அவர் சிறுமிகளை தொடர்பு கொண்டு எப்ஸ்டீனிடம் அறிமுகப்படுத்தியதாக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். இப்பொழுது உலகம்
உலகம் அதிகமாக பேசுகின்ற விஷயம் என்னவென்றால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தின் மூலம் வெளியிடப்பட்டவை. அதில் 80,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள், 2,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 3 லட்சம் இமெயில்கள், தனியார் ஜெட் பயண பதிவுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆவணங்கள் உலகின் பல முக்கிய மனிதர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒரு பெயர் இந்த கோப்பில் இருப்பது மட்டும் அவர்களை குற்றவாளி என்று கூறுவதற்கான முகாந்திரம் அல்ல. அது விசாரணை மற்றும் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றமே கூறியுள்ளது. ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகின்ற சில பிரபலமான பெயர்கள் என்னவெல்லாம் என்று பார்ப்போமா? பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், மைக்கேல் ஜாக்சன். இந்த பெயர்கள் வெளிவந்ததும் உலகம் அதிர்ந்தது. ஆனால் இவை தொடர்பு அல்லது அறிமுகம் மட்டுமே இருக்கலாம் என்று சட்ட நிபுணர்கள் விளக்குகின்றனர். 2019 ஆகஸ்ட் மாதம் இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. எப்ஸ்டீன் சிறையில் இருந்தபோது மரணமடைந்தார். அதிகாரப்பூர்வமாக இது தற்கொலை என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த மரணம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. அந்த நேரத்தில் அங்கிருக்கின்ற சிசிடிவிகள் எதுவுமே வேலை செய்யவில்லை. காவலர்கள் பணியில் இல்லாமல் இருந்தார்கள். பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற தகவல்கள் வெளிவந்தன. இதனால் பலர் இந்த மரணம் இயல்பானது தானா என்று சந்தேகம் கொண்டனர். He knew too much என்று சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது. இதன் பின்னர் பல சதி கோட்பாடுகள் உருவானது. அதில் மிகவும் பிரபலமான ஒன்று என்னவென்றால், ஒரு சிறிய வெளிநாட்டு சக்தி அமெரிக்க உயர்குடி மனிதர்களை, அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை பிளாக்மெயில் செய்ய எப்ஸ்டீனை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற தியரி. ஆனால் இதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. இது இன்னும் விவாதமாகவே உள்ளது. ஒரு கட்டத்தில் இந்தியாவின் பெயரும் இந்த விவாதத்தில் இழுக்கப்பட்டது. 2017 ஆண்டைய சில ஃபைல்களில் இந்திய பிரதமர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பிற்பாடு நடந்த விசாரணைகளில் எப்ஸ்டீன் பார்ட்டிகள் 2008க்கு முன்பே முடிவடைந்துள்ளது. இந்திய அரசு இது குறித்தான தகுந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. உறுதியான ஆதாரம் எதுவுமே இல்லை என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு உலகளவில் பல முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. பணத்தால் சட்டத்தை மாற்ற முடியுமா? அதிகாரத்தால் உண்மையை மறைக்க முடியுமா? நீதி எல்லோருக்கும் சமமானது தானா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. இன்று வரை எப்ஸ்டீன் வழக்கு முழுமையாக முடிவடைந்ததாக சொல்ல முடியாது. பல ஆவணங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. பல பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னும் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு உலகத்திற்கு ஒரு முக்கிய பாடமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரம் மற்றும் பணம் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற நம்பிக்கை பலரிடம் உள்ளது. இந்த கதை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலக அரசியல் மற்றும் அதிகார அமைப்புகளை இன்றும் அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மை தாமதமாகலாம், ஆனால் அது மறைந்து போகாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலம் உலகத்தின் அந்தரங்கமான மறைமுக அதிர்ச்சிகரமான முகம் வெளிப்பட்டிருக்கிறது. வீடியோ குறித்தான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.